அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் போன வகுப்பில் ரசாயனவியல் பகுதியில் மீட்டல் தொடர்பாக, அதாவது சோடியம் என்ற மூலகத்தினுடைய 20 தகவல்கள் தொடர்பாக படிச்சிருக்கின்றோம். அதே மாதிரியான ஒன்று தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்றோம். குளோரின் தொடர்பாக இது தரம் 10, 11 ஆகிய மாணவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். இந்த பயிற்சிகள் செய்தால் பிரயோசனமாக இருக்கும். நாங்கள் இப்போ பாடத்துக்குள்ளே வருவோம். இந்த மூலகம் குளோரின் தொடர்பான பின்வரும் தகவல்கள் நாங்கள் பயிற்சி வழியில் செய்ய போகிறோம். ஒன்று, இந்த மூலகத்தினுடைய குறியீடு. ரெண்டாவது, வகை, பௌதீக நிலை, திணிவெண், அணு எண், குளோரினின் நியம குறியீடு, குளோரின் நிறம், அடிப்படை துணிக்கை, குளோரின் அணுவில் எத்தனை புரோத்தன்கள், எத்தனை இலத்திரன்கள், எத்தனை நியூத்திரன்கள் உண்டு, குளோரினின் இலத்திரன் நிலையமைப்பு, ஆவர்த்தன அட்டவணையில் குளோரினின் அமைவிடம், குளோரின் ஒரு தாக்குதிறன் உள்ள மூலகமா, ஆம் அல்லது இல்லை என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன, சோடியம் அயனை உருவாக்குகின்ற தாக்கம், சோடியம் உருவாக்குகின்ற அயனினுடைய பெயர், சோடியம் அயனின் குறியீடு, சோடியம் அயனினுடைய இலத்திரன் நிலையமைப்பு, சோடியம் அயனின் இலத்திரன் நிலையமைப்பு எந்த சடத்துவ வாயுவை போன்றது, குளோரின் அணுவினுடைய வலுவளவு, குளோரின் அயனின் எண்ணிக்கை, அதாவது புரோத்தன்கள், இலத்திரன்கள், நியூத்திரன்கள், குளோரின் அயனில் உள்ள புரோத்தன்கள், இலத்திரன்கள், நியூத்திரன்களினது எண்ணிக்கை, குளோரின் உருவாக்குகின்ற சமதானிகள், ஏதாவது சமதானிகள் உண்டா, இது தொடர்பாக நாங்கள் குளோரின் பற்றிய தகவல்களை நாங்கள் இப்போ பயிற்சி வழியில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வகுப்பில் உங்களுக்கு போன வகுப்பில் அறிவுறுத்தல் தந்த நான் செய்து பார்த்திருப்பீர்கள் என்று தெரியும். ஆகவே உங்களோட விடையோட இந்த தகவல்களை ஒப்பிட்டு பாருங்க. ஏதாவது இருக்குமா இருந்தால் நீங்கள் உங்களோட சந்தேகங்களை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ எங்களுக்கு தெரியும், முதல் 20 மூலகங்களும் ஆவர்த்தன அட்டவணையிலே அமைஞ்சிருக்கின்ற விதம் காட்டியிருக்கிறோம். அணு எண்களின் ஏறுவரிசையின் அடிப்படையிலும் இலத்திரன் நிலையமைப்பின் அடிப்படையிலும் இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணை உருவாக்கப்பட்டுள்ளது. முதல் 20 மூலகங்களும் 1, 2, 3 அப்படியே 10, 11 அணுகன், 18, 19, 20 இந்த மூலகங்களை இந்த மூலவிட்டம் வழியே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெட்டி பார்க்க போகிறோம். வெட்டி பார்க்கக்குள்ள இங்கால உலோகங்கள் அமைந்திருக்கும் என்றும் அல்லுலோகங்கள் அமைந்திருக்கும், அங்கால இந்த மூலவிட்டத்துக்கு அங்காலே அல்லுலோகங்கள் அமைந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த அறிவை வச்சுக்கொண்டு நாங்கள் முதலாவது விடயத்துக்குள்ள வருவோம். அப்போ குளோரின் குறியீடு, குளோரின் குறியீடு வந்து கேபிட்டல் CL 2 எழுத்துக்களால் குறிக்கப்படுகின்றது. முதலாவது எழுத்து கேபிட்டல் C, இரண்டாவது ஸ்மால் l. குளோரின் Cl என்ற குறியீட்டை கொண்டிருக்கு. அடுத்தது வகை. இங்க வகை என்று நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் உலோகமா அல்லுலோகமா உலோக போலி மூலகமா என்று எங்களுக்கு தெரிய வேணும். குளோரின் இப்ப பார்க்கிறோம் போரோன் சிலிக்கன். இந்த மூலவிட்டம் வழியே வெட்டேக்குள்ள இங்கால இருக்கிற மூலகங்கள் வந்து உலோகங்கள் என்று படிச்ச நாங்கள், இங்கால இருக்கிற மூலகங்கள் உலோகங்கள் என்று படிச்ச நாங்கள். இவர் விதிவிலக்கு என்று பார்த்திருக்கிறோம். இங்கால இருக்கிற மூலகங்கள் அல்லுலோகம் என்று படிச்சிருக்கிறோம். ஆகவே எங்கட மூலகம் வந்து குளோரின். இந்த குளோரின் எந்த இடத்துல இருக்கு, இந்த மூலவிட்டம் வழியே போரன் சிலிக்கன் வழியே வெட்டி கொண்டு வரைக்குள்ள இங்கால இருக்கான்னு பார்த்தா இந்த இடத்துல குளோரின் இருக்கு. ஆகவே குளோரின் வந்து ஒரு அல்லுலோக மூலகமாக இருக்கும் என்று எங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. வகை அல்லுலோகம். அடுத்தது பார்க்கிறோம் குளோரின் பௌதீக நிலை. அறை வெப்பநிலையில குளோரின் திண்மமாக இருக்குமா, திரவமாக இருக்குமா, வாயுவாக இருக்குமா என்று பார்த்தால் பார்ப்போம். ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இதுல ஐதரசன் வந்து ஒரு ஈரணு வாயு. அதே மாதிரி பாருங்க நைதரசன் வந்து N2 ஒரு ஈரணு வாயு. அதே மாதிரி பார்த்தா ஆக்சிஜன் ஈரணு வாயு.
புளோரின் ஒரு ஈரணு வாயு, குளோரின் ஈரணு வாயு. நாங்கள் அண்டே படிச்சு நாங்கள் ஐதரசன் வாயு, நைதரசன் வாயு, ஒட்சிசன் வாயு, புளோரின் வாயு, குளோரின் வாயு, இவையெல்லாம் ஈரணு வாயுக்கள். H2, N2, O2, F2, Cl2 ஈரணு வாயுக்கள். உதாரணமாக ஒரு குளோரின் அணு இன்னொரு குளோரின் அணுவோட ஒரு குளோரின் அணு என்ன செய்யுது, இன்னொரு குளோரின் அணுவோடு என்ன செய்யுது, ஒற்றை பங்கீட்டு வலு பிணைப்பால இணைஞ்சு Cl2 என்ற Cl2 மூலக்கூறு உருவாகுது. தான் குளோரின் வாயு. ஈரணு இரண்டு அணுக்கள், இரண்டு ஒரே மாதிரியான அணுக்கள் சேர்ந்து உருவாகின்ற ஒரு ஈரணு வாயு என்று படிக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஹீலியம், நேயன், ஆகன் இருக்கு. இவையும் வாயு மூலகங்கள் என்று தான் படிச்ச நாங்கள். மொத்தம் இந்த 20 பேருக்குள்ளையும் 8 வாயு மூலகங்கள் இருக்கு. அதுக்குள்ளதான் குளோரினும் வார ஒரு ஈரணு வாயு என்று படிக்கிறோம். ஆகவே அறை வெப்ப நிலையில குளோரின் திண்மமாக இருக்குமா, திரவமாக இருக்குமா, வாயுவாக இருக்குமா என்று பார்த்தால் குளோரின் வந்து ஒரு வாயு மூலகமாக இருக்கும். ஈரணு வாயு என்று எங்களுக்கு தெரியும். குளோரின் வந்து ஒரு ஈரணு வாயு என்று தெரியும். அடுத்தது பார்க்கிறோம் குளோரின் திணிவன். குளோரின் திணிவன் என்னவா இருக்கும் என்றால் இது பாடமாக தேவையில்லை. எங்களுக்கு இது தொடர்பான தரவுகள் கணித்தல்கள்ல தரப்படும். குளோரின் திணிவன் வந்து 35. குளோரின் திணிவன் 35 பாருங்கோ. அடுத்தது கேட்கப்பட்டது குளோரின் அணுவன். குளோரின் அணுவன் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் ஆவர்த்தன அட்டவணையில எந்த இடத்துல இருக்குன்னு நாங்கள் பார்க்க வேணும். ஆவர்த்தன அட்டவணையில குளோரின் எங்க இருக்குதுண்டா 1, 2 அப்படியே எண்ணிக்கொண்டு வருவோம். வந்தா 10, 11, 12. குளோரினை பார்த்தா 17வது இடத்துல இருக்கு. அணுகன் ஏறுவரிசையின் அடிப்படையில் தான் இந்த ஆவர்த்தன அட்டவணை உருவாக்கப்பட்டது என்று படிக்கிறோம். ஆகவே 17வது இடத்துல இருக்கிறபடியா குளோரின் அணுகன் 17. குளோரின் அணுகன் 17 என்று சொல்லுவோம். ஆகவே அணுகன் 17. அப்ப திணிவன் 35, அணுகன் 17. அடுத்தது பார்ப்போம். இதுல வந்து குளோரினை பாருங்க ஒரு பசிய மஞ்சள் நிறமான வாயு. குளோரின் நிறம் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பசிய மஞ்சள் நிறமான வாயு. குளோரின் ஒரு பசிய மஞ்சள் நிறமான வாயு. நிறத்தை அவதானிச்சு கொள்ளுங்க. அடுத்தது கேட்டிருக்கு குளோரின் நியம குறியீடு. நியம குறியீடு நாங்கள் எழுத வேணும். நியம குறியீடு எப்படி எழுதுறோம் என்று சொன்னா திணிவன் அணுகன் சார்பாக எழுதுறோம். குளோரின் நியம குறியீடு 35 திணிவன். குளோரின் நியம குறியீடு திணிவன் வந்து 35, அணுகன் வந்து பாருங்க 17. அன்றைக்கு பார்த்து நாங்கள் சோடியத்தினுடையது 23, 11 சோடியம். இங்க திணிவன் போட்டு நாங்கள், இங்க அணுகன் போட்டு நாங்கள், இங்க மூலகத்தினுடைய குறியீடு போடுறோம். அதே மாதிரி இங்கேயும் என்ன குளோரின் நியம குறியீடு எழுதுவோம். 35, 17 குளோரின் கேபிட்டல் சி ஸ்மால் எல், 23, 11 என்ஏ சோடியம். அது சோடியத்தினுடைய நியம குறியீடு அன்றைக்கு படிச்சிட்டோம். இன்றைக்கு நாங்கள் படிக்கிறது குளோரின் நியம குறியீடு 35, 17 குளோரின். அடுத்தது குளோரின் நிறம் ஏற்கனவே காட்டி இருக்கிற முதலாவது இதுல பார்த்திருக்கிறோம். குளோரின் ஒரு பசிய மஞ்சள் நிறமான ஒரு வாயு. குளோரின் ஒரு பசிய மஞ்சள் நிறமான வாயு. பாருங்க நிறத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கு. பசிய மஞ்சள் என்றா பச்சை சார்ந்த மஞ்சள், கிரீனிஷ் yellow என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கும். பசிய மஞ்சள் நிறமான வாயு குளோரின் வாயுவின் நிறத்தை பாருங்க. அடிப்படை துணிக்கை இப்ப என்ன நடக்கும் என்று சொன்ன அன்றைக்கு படிச்சினாங்க. சோடியம் காட்டக்கூடிய ஒரு தாக்கத்தை சோடியத்தின் அடிப்படை துணிக்க சோடியம் அணு காட்டும். அதே மாதிரி குளோரின் அடிப்படை துணிக்க குளோரின் அணு என்று சொல்லுவோம். குளோரின் அடிப்படை துணிக்க குளோரின் அணு. சோடியத்தின் அடிப்படை துணிக்க சோடியம் அணு என்ற மாதிரி குளோரினின் அடிப்படை துணிக்க குளோரின் அணு என்று சொல்றோம். அடுத்த குளோரின் அணுவில புரோத்தன்களின் எண்ணிக்கை எத்தனை பாருங்க. அணுகன் 17 இல்ல, அணுகன் 17 என்றா கருவில 17 புரோத்தன்கள் இருந்தது. ஆகவே புரோத்தன்களின் எண்ணிக்கை 17 என்றபடியாத்தான் அணுகன் 17. அதே மாதிரி இலத்திரன்கள் ஒரு அணுவில புரோத்தன்கள் வந்து இலத்திரனுக்கு சமன் என்று படிச்சினாங்க. ஏனென்று சொன்னா அணு நடுநிலையானது. புரோத்தன்கள் நேரேற்ற முடிய புரோத்தன்கள் எத்தனை இருக்கோ அவ்வளவு மறியேற்ற முடிய இலத்திரன்கள் இருக்கும். அப்ப புரோத்தன்கள் இங்க 17 இருக்கு இல்லை. ஆகவே இலத்திரன்களும் எத்தனை இருக்கும் என்று சொன்னா 17 இருக்கும். அடுத்தது பாருங்க நியூத்திரன்கள். ஒரு அணுவின் கருவில் உள்ள புரோத்தன்களினதும் நியூத்திரன்களினதும் கூட்டுத்தொகை திணிவன் என்று படிச்ச நாங்கள். ஆகவே நியூத்திரன்கள் எண்ணிக்கை காணணும் என்றா புரோத்தன்களையும் நியூத்திரன்களையும் கூட்டினால் தானே 35 வரும்.
புரோத்தன்கள் வந்து 17 என்று தெரியும். 17ஓட எத்தனையா கூட்டினால் 35 வரும். 17ஓட எத்தனையா கூட்டினால் 35 வரும். 17 சக 18 35. ஆகவே நியூட்ரன்களின் எண்ணிக்கை 18. சோடியம் அணுவில் அடிப்படை துணிக்கைகள் மாதிரி குளோரின் அணுவில் இருக்கிற அடிப்படை துணிக்கைகள் புரோத்தன்கள் 17, இலத்திரன்கள் 17, நியூட்ரன்கள் 18 என்று எழுதக்கூடியதாக உள்ளது. அடுத்தது பாருங்க, குளோரின் இலத்திரன் நிலையமைப்பு. குளோரின் இலத்திரன் நிலையமைப்பு என்னென்று எழுத போறோம்? 17 இலத்திரன்கள் இருக்கல்ல, 17 இலத்திரன்கள் இருக்குன்னு சொன்னால் இலத்திரன்களை சக்தி மட்டத்திலே எழுதுவான். முதலாவது சக்தி மட்டத்தில் 2 இருக்கு, ஆக கூட 2 தான் எழுதலாம். மிச்சம் 15 இருக்கு. 17ல் 2 போனா மிச்சம் 15. ஆகவே அப்ப மிஞ்சி இருக்கிறதுல வந்து இரண்டாவது சக்தி மட்டத்தில் ஆக கூட 8 இலத்திரன்களை தான் எழுதலாம். ஆக கூட 8 இலத்திரன்களை தான் எழுதலாம். 2 மட்டும் 10. அப்ப மிச்சம் எத்தனை இருக்கு? 7 இருக்குது. ஆகவே 7 இலத்திரன்களை மூன்றாவது சக்தி மட்டத்தில் எழுதக்கூடியதாக இருக்கும். சக்தி மட்டங்கள்ல இலத்திரன்கள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள முறை அந்த மூலகத்தினுடைய இலத்திரன் நிலையமைப்பு என்று சொல்லுவோம். ஆகவே குளோரினின் இலத்திரன் நிலையமைப்பு 2, 8, 7. அன்றைக்கு சோடியத்துக்கு படிச்ச நாங்கள் இலத்திரன் நிலையமைப்பு 2, 8, 1. இன்றைக்கு குளோரினுக்கு படிக்கிறோம் 2, 8, 7. 17 இலத்திரன்கள் இருக்கிறபடியா சக்தி மட்டத்தில் இலத்திரன்களை கொண்டு வந்து போட்டிருக்கிறோம். சக்தி மட்டத்தில் இலத்திரன்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள முறையை இது விளக்குது. இலத்திரன் நிலையமைப்பு ஆவர்த்தன அட்டவணையில் அமைவிடம் பாருங்கோ. கடைசி ஓட்டில 7 இலத்திரன்கள் உண்டு. முதலாவது சக்தி மட்டம், இரண்டாவது சக்தி மட்டம், மூன்றாவது சக்தி மட்டம். மூன்றாவது சக்தி மட்டம் தான் நீங்க இறுதி சக்தி மட்டம். 7 இலத்திரன்கள் உண்டு. ஆகவே இது கூட்டம் 7க்குரிய மூலகம். கூட்டம் எதுக்குரிய மூலகம்? 7க்குரிய மூலகமாகும். எங்களால விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஈட்டோட்டில் 7 இலத்திரன்கள் இருக்குது. கூட்டத்தை எழுதியக்குள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரோமன் இலக்கத்தை பாவிப்போம். கூட்டத்தை எழுதியக்க நாங்கள் ரோமன் இலக்கத்தை பாவிப்போம். அதே மாதிரி ஒரு சக்தி மட்டம், 2 சக்தி மட்டம், 3 சக்தி மட்டங்கள் இருக்கு. அப்ப 3 சக்தி மட்டங்கள் இருக்கிறபடியா 3ஆம் ஆவர்த்தனத்துக்குரிய மூலகம். அப்ப இவற்றை ஆவர்த்தனம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் 3ஆம் ஆவர்த்தனம். 3ஆம் ஆவர்த்தனம் கூட்டம் 7, 1, 2, 3. மூன்றாவது சக்தி மட்டம் தான் கடைசி சக்தி மட்டம். 7 இலத்திரன்கள் இருக்கு. ஆகவே 7ஆம் கூட்ட மூலகம். ஆவர்த்தனம் முதலாம் சக்தி மட்டம், 2ஆம் சக்தி மட்டம், 3ஆம் சக்தி மட்டம், 3 சக்தி மட்டங்கள் இருக்கு. ஆகவே 3ஆம் ஆவர்த்தனத்துக்குரிய மூலகம் என்று படிக்கிறோம். அடுத்தது பார்க்கிறோம். அப்ப நாங்கள் இது போட்டது சரியோன்று நாங்கள் பிரயோகிச்சு பார்ப்போம். இதுல பாருங்க, குளோரின் இலத்திரன் நிலையமைப்பு எழுதி நாங்கள் 2, 8, 7. கடைசி ஓட்டில் 7 இலத்திரன்கள் உண்டு. ஆகவே 7ஆம் கூட்டத்துக்குரிய மூலகம் இப்படியே வெட்டுவோம். ஒரு சக்தி மட்டம், 2 சக்தி மட்டம், 3 சக்தி மட்டம், 3 ஆவர்த்தனங்கள் இருக்கு. ஆகவே முதலாம் ஆவர்த்தன மூலகம், 2ஆம் ஆவர்த்தன மூலகங்கள், 3ஆம் ஆவர்த்தன மூலகங்கள். ஆகவே இந்த திசையில வெட்டுவோம். 2 பாருங்க, நிலை குத்தாகவும் கூட்டம் வழியையும் ஆவர்த்தன வழியையும் வெட்டியக்குள்ள இந்த இடத்துல தான் 2 வெட்டுது. ஆகவே இந்த இடத்திலே ஆவர்த்தன அட்டவணையில 7ஆம் கூட்டம் 3ஆம் ஆவர்த்தனத்திலே அமைஞ்சிருக்கண்டு எங்களால சொல்லக்கூடியதாக இருக்கு. அடுத்தது இது ஒரு தாக்குதிறன் உள்ள மூலகமாண்டு பார்க்கணும். நாங்கள் தாக்குதிறன் உள்ள மூலகமாண்டு பார்த்தால் ஹீலியம், நேயன், ஆகன், கிரிப்டோன், செனன், ரேடன் இந்த சடத்துவ வாயுக்கள் இவை ரசாயன தாக்கத்தில் ஈடுபடாதன்னு பார்த்து நாங்கள் பாருங்கோ. இதுல பார்ப்போம் ஹீலியத்தினுடைய இலத்திரன் நிலையமைப்பு. ஹீலியத்தினுடைய இலத்திரன் நிலையமைப்பு எங்களுக்கு தெரியும் 2. நேயனுடைய இலத்திரன் நிலையமைப்பு தெரியும் 2, 8. ஆகனுடைய இலத்திரன் நிலையமைப்பு தெரியும் 2, 8, 8. இவை உறுதியான இலத்திரன் நிலையமைப்பை கொண்ட மூலகங்கள், சடத்துவ வாயுக்கள். இவை என்ன செய்யாது? ரசாயன தாக்கத்தில் ஈடுபட மாட்டினம். இலத்திரனை இழக்கவும் மாட்டுது, இலத்திரனை ஏற்கவும் மாட்டுது, பங்கீடு செய்யவும் மாட்டினம். ஆகவே ரசாயன தாக்கங்களில் ஈடுபட மாட்டினம். ஏனென்றா உறுதியான இலத்திரன் நிலையமைப்பை கொண்ட மூலகங்கள். நாங்கள் இப்ப பார்க்கக்குள்ள ஆற்ற குளோரின் ஒரு தாக்குதிறன் உள்ள மூலகமாண்டு பார்க்கிறோம் என்று சொன்னா இலத்திரன் நிலையமைப்பை வச்சுக்கொண்டுதான் பார்க்கணும். இந்த இலத்திரன் நிலையமைப்பு 2, 8, 7.
பாருங்க இந்த மூன்று மூலகத்துக்குள்ளேயும் வரை இல்லை. ஹீலியம், நியோன், ஆகன் இந்த மூன்று பேருக்குள்ளேயும் இந்த இலத்திரன் நிலையமைப்பு வரை இல்லை. ஆகவே இது உறுதியான இலத்திரன் நிலையமைப்பை பெற்றுக்கொள்றதுக்காண்டி ரசாயன தாக்கங்கள்ல ஈடுபடும். இது ஒரு தாக்குதிறன் உள்ள மூலகமான்னு கேட்டா ஆம் அல்லது இல்லைதான் எங்கட விடியாக இருக்கும். தாக்குதிறன் உள்ள மூலகமா? ஆம். ஏன் பாருங்க, விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு. என்ன காரணம்? இதன் இலத்திரன் நிலையமைப்பு உறுதியான இலத்திரன் நிலையமைப்பு இல்லை. உறுதியான இலத்திரன் நிலையமைப்பு இல்லை. உறுதியான இலத்திரன் நிலையமைப்பு இல்லை. அப்ப இவற்றை இலத்திரன் நிலையமைப்பு 287 இது உறுதியான இலத்திரன் நிலையமைப்பு இல்லை. உறுதியான இலத்திரன் நிலையமைப்பை பெற்றுக்கொள்வதற்காக இந்த குளோரின் ரசாயன தாக்கங்கள்ல ஈடுபடுகிறது என்று பார்க்கிறோம். அடுத்தது இந்த குளோரின் அயனை உருவாக்குகின்ற தாக்கம். அன்றைக்கு நாங்கள் படிச்ச சோடியம் என்ன செய்யுது? ஒரு இலத்திரனை இழந்து Na+ என்ற அயனை உருவாக்குது என்று படிச்ச நாங்கள். சோடியம் ஒரு இலத்திரனை இழந்து Na+ என்ற அயன் எப்படி உருவாக்குதுன்றெல்லாம் சொன்னான். ஏன் பிளஸ் அயன் வருகுதுன்னு சொல்லி. அதே மாதிரி குளோரின் அயனை உருவாக்குற தாக்கம் குளோரின் பாருங்க, இது இலத்திரன் நிலையமைப்பு 287. இது என்ன இலத்திரன் நிலையமைப்புக்கு வந்தா உறுதியா இருக்கும் என்று சொன்னா 288 என்ற இலத்திரன் நிலையமைப்புக்கு வர வேணும் என்று சொன்னா இங்க 7 இலத்திரன் தானே இருக்கு. ஆகவே இந்த குளோரின் அணு என்ன செய்யும் என்று சொன்னா ஒரு இலத்திரனை பெற்றுக்கொள்ளும். சரியில்லை, ஒரு இலத்திரனை பெற்றுக்கொள்ளும். ஒரு இலத்திரனை பெற்று குளோரின் அந்த இலத்திரனுக்குரிய ஏற்றத்தை அங்க போடுவோம். இலத்திரனுக்கு என்ன ஏற்றம் இருக்கும் என்று பார்த்தால் இலத்திரனுக்குரிய ஏற்றம் மறை ஏற்றம். ஆகவே குளோரின் ஒரு இலத்திரனை பெற்று Cl- என்ற அயனை உருவாக்குது. பாருங்க, குளோரின் ஒரு இலத்திரனை பெற்று Cl- என்ற அயனை உருவாக்குது. 287 என்ற இலத்திரன் நிலையமைப்பு ஒன்றை பெற்ற உடனே 288 வருகிறது. உறுதியான இலத்திரன் நிலையமைப்பாக வருகிறது. சரியல்லோ? ஆகவே இதுதான் அயனை உருவாக்குகின்ற தாக்கம். நாங்கள் தேட்டமில் படிக்கக்கூடியதாக இருக்கும். இலத்திரனை ஏற்றல் பாருங்க, இலத்திரனை இழந்தால் ஒட்சியேற்றம் என்றும் இலத்திரனை ஏற்றால் தாழ்த்தல் என்றும் சொல்லுவோம். ஆகவே இது ஒரு தாழ்த்தல் தாக்கமாக இருக்கும். இவர் ஒரு இலத்திரனை வாங்குறபடியா இது தாழ்த்தல் என்று சொல்லுவோம். நாங்கள் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி தேர்ட் டேர்ம் படிக்கக்குள்ள 11ஆம் ஆண்டில் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அயனின் பெயர் இப்ப சோடியம் என்று சொன்னா இவர் கட்டையன் தானே, நேரேற்றமுடைய அயன். சோடியம் அணுவி எழுத சொன்னா நாங்கள் எழுதுவோம் இப்படி ஏ என்று எழுதுவோம். அவை சோடியம் அயனி எழுத சொன்னா என்னைக்கு பக்கத்தில் பிளஸ் அண்ட் அடையாளத்தை போடுவோம், அயனின் ஏற்றத்தை போட்டு விடுவோம். அதே மாதிரி குளோரின் என்ன பாருங்க, Cl- இது சோடியம் அயன். இது அந்நியன் என்றபடியா மறையேற்றமுடைய அயன் என்றபடியா அவருக்கு சிறப்பான பேர் இருக்கு. குளோரின்ல இருந்து வந்தா குளோரைடு, குளோரின்ல இருந்து வந்தா அந்த அயனுக்கு பேர் குளோரைடு. அதே மாதிரி அயன் குறியீடு குளோரின் அணு என்றால் இப்படி எழுதுவேன். அயன் என்று சொன்ன ஒரு இலத்திரனை வாங்கிட்டு அப்ப இலத்திரனுக்குரிய ஏற்றம் மறையேற்றம் Cl-. இந்த இலத்திரன் நிலையமைப்பு எப்படி இருக்குது? அணுவுக்கு 287 ஒரு இலத்திரனை வாங்கின உடனே 288 வந்துட்டு. இதுதான் அயனின் உடைய இலத்திரன் நிலையமைப்பு என்று தெரியும். பாருங்க, இதுதான் குளோரின் அயனின் இலத்திரன் நிலையமைப்பு. ஆகவே அயனை உருவாக்குற தாக்கத்தை எழுதி அந்த குளோரின்ல இருந்து அந்த அயனுக்கு பேர் குளோரைடு என்று தெரிய வேணும். அடுத்தது அவற்றை இலத்திரன் நிலையமைப்பு எழுதக்கூடியதா இருக்கணும், அயன் குறியீடு எழுதக்கூடியதா இருக்கணும். இது என்ன வகையான அயன் என்று சொன்னால் மறையேற்றம் எல்லாம் இருக்கு. நேரேற்றமுடைய அயன்கள் கட்டையன்கள் என்று சொல்ற மாதிரி மறையேற்றமுடைய அயனுக்கு நாங்கள் கொடுக்கிற பேர் அந்நயன் என்று சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, அயனின் இலத்திரன் நிலையமைப்பு எந்த சடத்துவ வாயுவின் இலத்திரன் நிலையமைப்பை போன்றது? ஹீலியத்தை போல இருக்குமா, நேயனை போல இருக்குமா, ஆகனை போல இருக்குமா, கிரிப்டன், செனன், ரேடன். சரியல்லோ? இதுல எந்த சடத்துவ வாயுவின் இலத்திரன் நிலையமைப்பை போன்றது என்று பார்க்க போறோம். ஆகவே ஹீலியம் உங்களுக்கு தெரியும் 2, நேயன் 2, 8, ஆகன்
இரண்டு வருகிறது 2 8 8 இந்த மூன்று இலத்திர நிலையமைப்பிலையும் ஆற போல இருக்கு என்று சொன்னா அயனின் இலத்திர நிலையமைப்பு 2 8 8 தானே வந்தது எங்களுக்கு. ஆகவே இது ஆற போல இருக்கு. ஹீலியத்தையா நேனா ஆகன போல இருக்கான்னு கேட்டா ஆகனின் இலத்திர நிலையமைப்பு போன்றது என்று எங்களால் விடை சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாருங்கோ வலுவளவு. இந்த குளோரின் வலுவளவு என்ன? குளோரின் வந்து ரசாயன தாக்கங்களில் ஈடுபடையக்குள்ள பாருங்க மூலக அணு ஒன்று ரசாயன தாக்கங்களில் ஈடுபடையக்குள்ள இழக்கின்ற அல்லது ஏற்கின்ற அல்லது பங்கீடு செய்கின்ற இலத்திரன்களின் எண்ணிக்கைக்கு நாங்கள் பெயர் கொடுத்து வச்சிருக்கிறோம். என்னென்று கொடுத்திருக்கிறோம் என்றால் ரசாயனத்தில் வலுவளவு என்று சொல்றோம். ஆகவே குளோரின் வந்து ரசாயன தாக்கத்தில் ஈடுபடையக்குள்ள ஒரு இலத்திரனை பெற்றுக்கொள்ளுது. ஒரு இலத்திரனை பெற்றுக்கொண்டு என்ன செய்யுது? ஒரு Cl மைனஸா வருகுது. எத்தனை இலத்திரனை வாங்கி இருக்குது? ஒரு இலத்திரனை வாங்கி இருக்கு. ஆகவே குளோரின் வலுவளவு என்னன்னு கேட்டா 1. குளோரினுக்குரிய வலுவளவு என்ன? 1 என்று சொல்லுவான். அயனில் அயனில் எண்ணிக்கை புரோத்தன்கள் எத்தனை இருக்கும் பாருங்க. குளோரின்ல 35 17 குளோரின் என்று நியம குறியீடு படிச்சினாங்க. திணிவன் அணுகன் சார்பாக எழுதினாங்க. இப்ப 17 புரோத்தன்களின் எண்ணிக்கை 17 இருக்கு. நியூட்ரன்களின் எண்ணிக்கை 18 என்று படிச்சினாங்க. அணுவில ஒரு அணு அயனாக மாறியக்குள்ள புரோத்தன்களின் எண்ணிக்கையில மாற்றம் ஏற்படாது என்று பார்த்தினாங்க. அன்றைக்கு நியூட்ரன்களின் எண்ணிக்கையில மாற்றம் ஏற்படாது என்று பார்த்தினாங்க. அணுவிலையும் 17 இங்கேயும் 17 தான் புரோத்தன்கள். அணுவிலையும் 18 நியூட்ரன்கள் அயனிலையும் 18 தான். இலத்திரங்களை தானே இலத்திரன் தானே ரசாயன தாக்கத்தில் பங்கு கொள்ளுது என்று பார்க்கிறோம். ஒரு இலத்திரனை வாங்குது பாருங்க. 17 இலத்திரங்கள் இருந்தது, ஒரு இலத்திரனை வாங்கிட்டு சேர்த்து விட்ட இத்தனை 18 இலத்திரங்கள் எங்க இந்த குளோரினுடைய அயனில காணப்படும் 18 இலத்திரங்கள். ஆகவே 17 இலத்திரங்கள் இருக்கும், 17 புரோத்தன்கள் இருக்கும், 18 இலத்திரங்கள் இருக்கும், 18 நியூட்ரன்கள் இருக்கும். ஆரில் என்று சொன்னா குளோரின் அயன் குளோரைடு Cl மைனஸ்ல இருக்கும் என்று படிக்கிறோம். அடுத்தது சமதானிகள் ஏதாவது உண்டா பாருங்க. சோடியத்தில் நாங்கள் சமதானிகள் தொடர்பாக படிக்க இல்லை. குளோரின்ல பாருங்க 35 17 குளோரின் என்று ஒரு ஆள் இருக்கிறார். அடுத்தது 37 17 என்று குளோரின் இருக்கு, இன்னொரு குளோரினான இருக்கு. இதுல பாருங்க இவரும் குளோரின் தான், இவரும் குளோரின் தான். இவரும் குளோரின் Cl, இவரும் குளோரின் Cl. ஒரே மூலக ஒரே குறியீட்டை தான் பெற்றுக்கொள்ளினோம். அதே இங்க பாருங்க, இங்க புரோத்தன்களின் எண்ணிக்கை அணுகன் வந்து ஒரே மாதிரி இருக்கு, அணுகன் ஒரே அளவாக இருக்கு. ஆனா திடிவன் தான் என்ன செய்யுது? வேறுபடுகிறது. அப்ப ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திடிவெண்ணையும் கொண்ட ஒரே மூலக அணுக்கள் குளோரின் ஒரே அணுவெண்ணையும் 17 வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்ட ஒரே மூலக அணுக்கள், அதாவது குளோரின் 35 17 குளோரின் 37 17 குளோரின் என்ற 2 சமதானிகள் இருக்கு. இதுல பார்த்தால் 17 புரோத்தன்கள் இருக்கும். இலத்திரங்கள் எத்தனை இருக்கும்? 17 இருக்கும். நியூட்ரன்கள் எத்தனை இருக்கும் என்றால் 18 இருக்கும். இங்க பார்ப்போம், புரோத்தன்கள் எத்தனை இருக்கும்? 17. இலத்திரங்கள் எத்தனை இருக்கும்? 17. நியூட்ரன்கள் எத்தனை இருக்கும்? 37 வரணும் என்றால் 17ஓடு எத்தனையோ கூட்ட வேணும். 17ஓடு எத்தனையோ கூட்டினால் 37 வரும். 20 கூட்டினால் தானே வரும். ஆகவே நியூட்ரன்கள் 20. ஒரே அணுகெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்ட ஒரே மூலக அணுக்கள் குளோரின். இது குளோரின் சமதானிகள். இந்த சமதானிகள் தோன்றதுக்கு என்ன காரணம்? புரோத்தன்கள்ல மாற்றம் இல்லை, இலத்திரன்கள்ல மாற்றம் இல்லை. அப்ப என்ன? ஒரே மூலக அணுக்கள்ல நியூட்ரன்கள் வேறுபட்ட அணுக்கள் இருக்கு. நியூட்ரன்கள்ல வேறுபட்ட 18 நியூட்ரன்களை கொண்ட குளோரின் அணுவும் இருக்கு, 20 நியூட்ரனை கொண்ட குளோரின் அணுவும் இருக்கு. இவை வந்து குளோரின் சமதானிகள் என்று சொல்றோம். நாங்கள் சோடியத்துக்கு படிக்கக்குள்ள 23 11 சோடியம் என்று படிச்ச நாங்கள் சமதானிகள் தொடர்பாக நான் கதைக்க இல்லை. இங்க வந்து குளோரின் 35 17 என்ற ஒரு சமதானி இருக்குது, 37 17 என்ற சமதானி ஆகிய சமதானிகளை கொண்டிருக்க எங்களுக்கு தெரிய வேணும். இப்படி எங்களுக்கு முதல் 20 மூலகங்களும் அணுகள் 1 தொடக்கம் 20 வரையிலான மூலகங்களுக்கு நான் இப்படி சொன்ன தகவல்களை கருத்துல கொண்டு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இப்படி பிராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்களா என்றால் பெரும்பாலான கெமிஸ்ட்ரியில நாங்களாகவே என்ன செய்யலாம் என்றால் படிச்சு கொள்ளலாம். இதே மாதிரி நாங்கள் இன்னொரு வகுப்பில் வந்து பாருங்க சோடியம் படித்த மாதிரி என்ன செய்யலாம் என்று சொன்னால் இன்னொரு வகுப்பில் நாங்கள் மெக்னீசியம் தொடர்பாக படிக்கலாம்.
அதே மாதிரி இன்னொரு வகுப்பில் என்ன செய்யலாம், ஆக்சிஜன் தொடர்பாக படிக்கலாம். அடுத்தது ஆய்வு கூடத்தில் எவற்றை பயன்படுத்தி தயாரிக்கலாம். ஆய்வு கூடத்தில் எவற்றை பயன்படுத்தி இந்த குளோரினை தயாரிக்கலாம் என்று சொன்னால், குளோரின் வாயுவை எங்களுக்கு தெரியும், இது மேலதிக அறிவுக்காண்டி சொல்றேன். பொட்டாசியம் பெரமங்கனேட் கொண்டீஸ் என்று சொல்லுவோம், KMnO4. கொண்டீஸின் ரசாயன பதார்த்தம் வந்து அதில் இருக்கிற ரசாயன சேர்வை KMnO4, பொட்டாசியம் பெரமங்கனேட். சரியா? இதுல K+MnO4- ரெண்டாயன்கள் இருக்கு. அப்ப இவர் பொட்டாசியம் பெரமங்கனேட் வந்து ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட தாக்கமடையக்குள்ள ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HClAQ. அப்ப HCl நீர்க்கரைசல் இவரும் தாக்கமடையக்குள்ள என்ன நடக்கும் என்று சொன்னா, இவருக்குள்ள ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை விட்டார் என்ன நடக்கும், பொட்டாசியம் இது குளோரினோட சேர்ந்து பொட்டாசியம் குளோரைடு வரும், மெங்கனீஸ் குளோரின் மெங்கனீஸ் குளோரைடு வரும், MnCl2. அதே மாதிரி பாருங்க குளோரின் வாயு வரும். இதை விட ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கு, நீர். இந்த விளைவுகள் வரும். ஆகவே கொண்டீஸுக்குள்ள ஹைட்ரோகுளோரிக் அமில நீர்க்கரைசல ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை விட்டு நாங்கள் என்ன செய்யலாம் என்ற ஆய்வு கூடத்தில் பசிய மஞ்சள் நிறமான குளோரின் வாயுவை தயாரிக்கக்கூடியதாக இருக்கும் என்று தெரியும். ஆற்றல் உண்டு குளோரினுக்கு என்ன ஆற்றல் உண்டு? குளோரின் பாருங்கோ நீரில் கரைஞ்சு, குளோரின் என்ன செய்யுதுன்னு சொன்னா, குளோரின் நீரில் கரைஞ்சு இரண்டு விளைவுகளை உருவாக்கும். HCl என்ற ஒரு விளைவும் HOCl என்ற ஒரு விளைவையும் உருவாக்கும். குளோரின் நீரில் கரைஞ்சு என்ன விளைவுகளை உருவாக்குது? ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜன் ஆக்சிகுளோரைடு ஆகிய ரெண்டு விளைவுகளை உருவாக்குது. இந்த ஹைட்ரஜன் ஆக்சிகுளோரைடு ஒரு உறுதி இல்லாத சேர்வை, ஹைட்ரஜன் ஆக்சிகுளோரைடு அல்லது உபகுளோரைடு என்று சொல்லலாம். இது உறுதி இல்லாத சேர்வை. இது உடனடியாக பிரிகி அடைஞ்சு என்னவாக வரும் என்று சொன்னால், ஹைட்ரஜன் குளோரைடாகவும் ஆக்சிஜனாகவும், அட்டமிக் ஆக்சிஜன் அணுநிலை ஆக்சிஜனாகவும் வரும். இந்த அணுநிலை ஆக்சிஜனுக்கு என்ன ஆற்றல் இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த அணுநிலை ஆக்சிஜன் பாருங்க, முதல் குளோரின் என்ன செய்யறது பாருங்க, நீருக்குள்ள குளோரின் என்ன செய்யுது, தாக்கமடையக்குள்ள HCl-ஐயும் HOCl-ஐயும் உருவாக்குது. இந்த HOCl உறுதியற்ற சேர்வு என்று சொன்னால் உடனடியாக பிரிகை அடைஞ்சு HCl ஹைட்ரஜன் ஆக்சிகுளோரைடு ஹைட்ரஜன் குளோரைடாகவும், அட்டமிக் ஆக்சிஜன் அணுநிலையில் இருக்கிற ஆக்சிஜனாகவும் வருகிறது. இந்த அணுநிலை ஆக்சிஜனுக்கு தாக்குதிறன் கூட என்று தெரிஞ்சிருக்கணும். சரியல்லோ? நாங்கள் ஓசோன் படை வரிதாதல் என்ற விடயத்திலையும் அட்டமிக் ஆக்சிஜன் தொடர்பாக கலைப்பம் தேர்ட் டேர்மில். இப்ப பாருங்க, இந்த அட்டமிக் ஆக்சிஜன் என்ன செய்யுது என்று சொன்னா, நிறமுள்ள பொருளை கண்டான், நிறமுள்ள ஒரு பொருளை கண்டா என்ன செய்யும், இந்த அட்டமிக் ஆக்சிஜன் பிடிச்சு நிறமற்ற பொருளாக மாற்றி விட்டுடும், மாற்றும். சரியல்லோ? இந்த ஆற்றலுக்கு என்ன பேர் கொடுக்கிறோம் என்று சொன்னா, ப்ளீச்சிங் என்றா வெளிச்சல் என்று சொல்லுவோம். ஆகவே குளோரினுக்கு என்ன ஆற்றல் உண்டு என்று சொன்னா, வெளிச்சல் ப்ளீச்சிங் செய்யக்கூடிய ஆற்றல். நீர் குளோரின் ஹைட்ரஜன் குளோரைடு ஹைட்ரஜன் ஆக்சிகுளோரைடு என்று சொல்லுவோம். ஹைட்ரஜன் ஆக்சி அல்லது உபகுளோரைடு, அவரில் அயனை எழுதி பார்த்தா H+ம் H+OCl- தான் அவர். இவர் உறுதியற்றோடு சேர்வை உடனடியாக HCl ஆகவும் அட்டமிக் ஆக்சிஜன் அணுநிலை ஆக்சிஜனாகவும் மாற்றப்படும். இந்த அணுநிலை ஆக்சிஜன் நிறமுள்ள பொருளை கண்டா நிறமற்ற பொருளாக மாற்றும். இது வந்து என்ன செயற்பாடு, இதுக்கு பேருண்டா வெளிச்சல். இந்த குளோரின் வந்து வெளிச்சக்கூடிய ஆற்றலை கொண்டது என்று பார்க்கிறேன். சரியல்லோ? இவ்வளவு விடயங்களும் தான் நான் ஏற்கனவே சோடியம் தொடர்பாக 20 தகவல்கள் தந்திருக்கிறேன். அதே மாதிரி இன்றைய குளோரின் தொடர்பாக படிச்சிருக்கிறோம். எங்களோட அட்டவணையிலே இருக்கிற 1 தொடக்கம் 20 மூலகங்களுக்கு இப்படியான பயிற்சிகளை செய்து பார்த்து பாடத்தை வந்து புத்தகங்களை வாசிக்கிறதுக்குரிய ஆற்றலை வளர்த்து கொள்ள வேணும். அப்போ செல்ஃப் ஸ்டடி ஒன்று இருந்தால்தான் நாங்கள் அங்கே A-லெவலில் போய் வந்து எங்களால் நல்ல சிறந்த பெறுபேற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே புத்தகம் நல்லா வாசிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். மீண்டும் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.